கோல்டு வந்து கண்டிப்பா மேலதான் போகும். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா 70,000 80,000 90,000 போகும்போது ஐயோ விலை ஏறிக்கிட்டே இருக்கு நம்ம கோல்டு வாங்கலையே அந்த எண்ணம் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து எப்பவுமே ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அப்ப என்னைக்கு வந்து நீங்க ஒரு 70,000 ரூபாய் சேர்த்து போய் ஒரு சவரன் நகை வாங்குறது கண்டிப்பா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாள் ஆகுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 70,000 ரூபாய் நீங்க ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா நீங்க கோல்டு பீஸை வாங்குங்க. கோல்டு பீஸை வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பீஸை வாங்கணும். கோல்டு பீஸ்ன்றது என்ன, நீ தங்கத்தையே இன்வெஸ்ட் பண்றீங்க அவ்வளவுதாங்க. தங்கத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, தங்கத்தை வந்து மில்லி கிராம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அவ்வளவுதான். நீங்க 60 ரூபாய் இருக்கா வாங்கி போடுங்க, 70 ரூபாய் இருக்கா வாங்கி போடுங்க. நீங்க வாங்கி போட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அது ஒரு போர்ட்போலியோ வந்து கிரியேட் ஆயிட்டே வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிஃப்டி பீஸ்ங்க, எப்படி இருந்தாலும் நிஃப்டி வந்துங்க 30,000 40,000 போய் தொட்டு தான் ஆகணுங்க. அப்ப இப்ப நிஃப்டி பீஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் இருக்குங்க. நிஃப்டி பீஸ் என்னன்னா அந்த இண்டெக்ஸோட 50 கம்பெனியோட செக்டார் ஆவரேஜிங் இல்லைங்களா. அப்போ அந்த 50 கம்பெனியோட விஷயம் தான் அந்த நிஃப்டி பீஸுங்க. அப்போ 50 கம்பெனி மேல தானே போய் ஆகணுங்க. அப்ப இன்னைக்கு 250 ரூபாய் இருக்குங்க. அப்ப இது மேல போக போக அதுவும் மேல போக போகுதுங்க. அப்ப பீஸ்ன்றதே இதுக்காக தான் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிஃப்டி பீஸ்ங்க, பேங்க் பீஸ் தனியா இருக்கு, ஐடி பீஸ் தனியா இருக்குங்க, கோல்டு பீஸ், கோல்டுன்றது ரொம்ப மஸ்ட்டுங்க. நாளைக்கு வந்து தங்கம் ஏறிச்சு, நான் என்ன சொல்றேங்க, சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சவரனுக்கு உண்டான பணம் வந்துருச்சா ரைட், பணமா எடுத்துங்க. தங்கமா எடுக்க முடியாது, பணமா எடுத்துக்கிட்டு நேரா கொண்டு போயிட்டுங்க கவர்மெண்ட்ல சாவரின் பாண்டு போடும்போது அங்க போட்டுருங்க. அங்க போட்டோம்னா அதுக்கு ஒரு 2.5% வட்டி வருதுங்க. அப்போ ஒவ்வொரு சவரனா சேர்த்து 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 என்ன பண்ணணும்னா அப்படிதான் ஆட் பண்ணி, அதாவது எங்கிட்ட பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னா இருக்கிற பணத்தை தான் சேர்க்கணும், இருக்கிற பணத்தை தான் அதிகப்படுத்தணுங்க. இல்லன்னு வச்சுங்க 60,000 70,000 கொடுத்தா நான் எப்ப தங்க, நீ 60,000 70,000 தங்க வாங்காத, முதல் 70 ரூபாய்க்கு வாங்க. இதுதான் இங்க முக்கியம். 70 ரூபாயில நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா 70,000 மாறி போயிடுங்க. இதுதான் நம்ம அடிக்கடி எல்லா இடத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். சேமிப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்க வந்து மாசம் 10,000 போட்டீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுக்கு 1 கோடி கிடைக்கும். 15 வருஷத்துல நான் என்ன சொல்றேன், 15 வருஷத்துல 1 கோடிக்கு வேல்யூவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. 15 வருஷத்துல இன்ஃபுளுன்ஸ் கணக்கு போட்டு பார்த்தோம்னா அங்க வேல்யூவே இருக்காது. நான் என்ன சொல்றேன், 1 கோடி 15 வருஷம் 2 கோடி 15 வருஷம் நம்ம கணக்கே போட வேண்டாம். இப்ப முதல் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அது எத்தனை கோடினா மாறிக்கிட்டாங்க. முதல் இங்க ஆரம்பிச்சாதான் நம்ம அதை பத்தியே யோசிக்க முடியும். இங்க ஆரம்பிக்காமலே அந்த கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா யூஸ் கிடையாதுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கோல்டு பீஸ்ல போடணுங்க. கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டுக்கும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குங்க. எல்லாருமே ஒரு ஆர்வம் காட்டி உள்ள வந்துட்டாங்க. பட் அந்த ஆர்வத்தை வந்துங்க நிறைய பேர் டிமேட் மட்டும் ஓபன் பண்ணிட்டு சும்மா இருக்காங்க. அதுவும் பண்ணக்கூடாதுங்க. மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஆர்டி போடுறோம், சீட்டு போடுறோமோ அதே மாதிரிங்க எல்லா குடும்பத்திலுமேங்க ஒரு ஸ்டாக்குக்குனுங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்ன முடியுமோ அதுங்க. ஏன்னாங்க நான் அடிக்கடி சொல்றது, இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து 7,000 ரூபாய் வேணும். ஆனா 70 ரூபாய்க்கு இங்க நல்ல பங்குகள் இருக்கு. அந்த 7,000 ரூபாய் தங்கம் வந்து உங்களுக்கு உடனே டபுள் ஆகுமான்னு ஆகாதுங்க. ஆனா இந்த 70 ரூபாய் டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை வந்து கொடுக்குங்க.